வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுகவுக்கு எதிராக திரும்பிய ஓபிஎஸ் அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பிள்ளைகளும் ஆள் கொடுத்து வைங்க. அப்போ அரசியல் சார்ந்த காணொலிகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க விடைக்குள்ள போடலாம். தற்பொழுது அதிமுகவில் நம்மளை இணைப்பார்களா இணைக்க மாட்டார்களா என்று தொடர்ந்து காத்து கொண்டு காலங்கள் போகும் அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ்ஸுக்கும் இதே மாதிரி சூழல் இருந்துட்டு இருந்தது. சரி, இது வழிக்கு வராது, வேலைக்கு ஆகாது அப்படின்றத நினச்ச ஓபிஎஸ் 2026 தேர்தல் வேறு ஒரு பக்கம் நெருங்கிறது. அதனால் நம்ம பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு கட்சியை பார்த்து வேறு கட்சியை பார்த்துட்டு நம்ம கிளம்புவோம் அப்படின்றத உணர்ந்தார் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஓபிஎஸ் அவர்கள். அதனால் பார்த்திங்கன்னா திடீரென திமுகவில் இணைந்து பெரும் விதத்தில் அதிரடியும் காமித்தார். அவருடைய ஆதரவாளர்களும் ஆல்ரெடியே திமுகவில் இணைஞ்சார்கள். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அவர்களும் இணைஞ்சிருப்பது அதிமுகவிலும் அரசியல் வட்டாரத்திலும் பெரும் பேசும் பொருளாக மாறியிருந்தது. பரபரப்பான தருணங்களாகவும் இருந்தது. அந்த வகையில் ஓபிஎஸ்க்கு இன்று பெருமிதத்தில் பாராட்டுகளையும் முக்கிய பதவிகளையும் ஸ்டாலின் அவர்கள் வழங்கியுள்ளார். அதில் மிகப்பெரிய அளவில் இருந்த ஓபிஎஸ்ஸுக்கான ஆதரவும் செல்வாக்கும் இன்னும் கூடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் பார்க்கப்படுகிறது. தென் மண்டலத்தில் தவிர்க்க முடியாத சக்தியாக ஓபிஎஸ் அவர்கள் திகழ்ந்து வரும் நிலையில் இந்த ஒரு 2026 தேர்தலில் தென் மண்டலத்தில் மிகப்பெரிய அளவிலான வெற்றியை பதிக்கப் போகிறார் அப்படின்றது பார்க்கப்படுகிறது. என தொடர்ந்து ராமநாதபுரம் லோக்சபா தேர்தல், அதற்கு முன்னர் நடந்த தேர்தல் என தொடர் தோல்விகளை சந்தித்து வந்த ஓபிஎஸ்க்கு இந்த ஒரு 2026 தேர்தல் வெற்றி பாதையாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு முடிவானது இருக்கிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா பார்க்கப்படுகிறது. இதனால் இனி வரக்கூடிய நாட்களில் பெருமிதத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு முடிவுகளும் மாற்றங்களும் தமிழக அரசியலில் இருக்கும் அப்படின்னே பார்த்திங்கன்னா சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி என்ன மாதிரியான முடிவுகளை கையில் எடுத்து செயல்பட போகிறார் அப்படின்றது தெரியவில்லை. மேலும் இதனை தொடர்ந்து தற்பொழுது தமிழக அரசியல் களத்தில் இப்போ இருக்கக்கூடிய சூழலை எதிர்கொண்டு தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து அதிரடியை காமித்து வருகிறார். ஓபிஎஸ் முடிவு என்னவென்று இருக்கிறது என்றால், அதிமுகவின் வேட்பாளர் யாராக இருந்தாலும் சரி, அங்கு நான் திமுகவில் இருந்து அதிமுகவுக்கு எதிராக களமிறங்கி அதிரடியை காமித்து வெற்றியை காமித்து ஆட்டத்தையும் காமிக்க இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தம்மோட ஆதரவாளர்களிடம் பேசி கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் எடப்பாடிக்கும் அதிமுகவுக்கு தான் இந்த செய்தி அதிர்ச்சியை அளிக்கிறதாம். இதனால் என்ன நடக்கப் போகிறது, தாய் கழகத்திற்கு துரோகத்தை ஓபிஎஸ் அவர்கள் இழுத்து கொண்டிருக்கிறார் என்றும் அதிமுகவில் தொடர்ந்து பேச்சுக்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது. என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்றதை பொறுத்து பார்த்தால்தான் அனைத்தும் நமக்கு தெரிய வரும். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.